இப்போது நம்ம கார்டனிங்குள்ளே போகலாம், மினியேச்சர் கார்டனிங்குள்ளே போகலாம் வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது பூவரச மரம். இது என்ன மரம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இது வாழை மரம், தென்னை மரம், மாமரம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா வாழையுமே ஆல்ரெடி ஓரளவு குலைச்சிட்டு, அதாவது வாழைத்தார் காய் வந்துட்டு. இது என்னது கோழிக்கூடுன்னு சொல்கிறாங்க, கோழிக்கூடு தாறு. அப்புறம் இது நாட்டு வாழைத்தாறு, இதுவும் ஆல்சோ நாடு தான். இதுதான் எங்கள் கார்டனிங். சின்ன கார்டனிங் தான், மெயின்டைன் அவ்வளோ பண்ண முடியல. காலேஜ் போகிறோம், ப்ளஸ் வீட்லேயே நிறைய ஒர்க் இருக்கிறதுனால பண்ண முடியல. எப்போமாச்சும் ஹாலிடேஸ் ஏதாட்டும் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்புறம் இது எங்கள் தென்னை மரம் தான். இது வாழைக்கன்று. இதுக்கெல்லாம் பாருங்கள், இன்னும் க்ளீன் பண்ணாமையே போட்டிருக்கேன். ப்ளஸ் இதுவும் தென்னை மரம். நான் சொன்னேன்ல கைஸ், இங்கே பாருங்கள், இதுவும் வாழை குளத்தள்ளிட்டு, இதுவும் கோழிக்கூடு வாழைத்தார் தான். அப்புறம் நம்ம கார்டனிங் ஃப்ரெண்டு எங்கே போனாலும் பின்னாடியே வரும். இதுலேயே நிறைய மணி பிளான்ட் வச்சுருந்தா நான் கோழி கொத்திருக்கு. அப்புறம் இது வாட்டர் மெலன் சீடை போட்டு அந்த பாட்டில் வளர்ந்து நிற்கு. எவ்வளோத்துக்குள்ள வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் எங்கெல்லாம் போகிறோன்னா அங்கே வருவோம். இதுக்கு நான் சோறு கூட அட்லீஸ்ட் வச்சது கிடையாது, ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கூட போட்டது கிடையாது. ஆனால் என் பின்னாடியே வாரான், ஏன்னு எனக்கு தெரியல. இது பாருங்க, நான் நடந்த வாரம் பாட்டில் வாரான். இது என்னன்னே தெரியல. எனக்கு போன 4 கேட்னால அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் என் பின்னாடியே வாரான். போடுறா. அப்புறம் எதுவும் தென்னை மரம். அப்புறம் எனக்கு இது பிடிச்ச பிளான்ட். இது நான் ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கி வச்சேன். இது என்கிட்ட இருந்த இந்த செடி வந்து 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸாக இதிலே இருக்கான்னு கேட்டால் இதில் இல்லை. பட் நான் வளர்க்குறத வந்து அந்த செடியை அழிய விடாமல் அப்படியே கொஞ்சம் பொத்தி பாதுகாத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே செடி வச்சுருக்கேன் கைஸ், அதனால் பார்த்துக்கோங்க. இதுவும் மல்லிப்பூ. இது அடுக்கு மல்லி, ஸ்டார் மல்லின்னு சொல்லுவாங்க. மொட்டுலாம் பூ பூத்து முடிஞ்சிச்சு, அதனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக இலை தான் தெரியுது. இது மல்லிப்பூ இருக்கா, பூ பூத்துச்சு, பட் என்னால் வைக்க முடியல. அது வாழைக்கன்று. ப்ளஸ் இது இட்லி பூச்செடி. அது டக்குன்னு பார்த்தேன்னா இதுவும் ஒரு வாழைக்கன்று. இது